வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1 வெளியான தலையங்கத்தின் சுருக்கத்தை இப்போது பார்ப்போம். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் கருவள விகிதம். சிங்கப்பூரின் மொத்த கருவள விகிதம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 0.87க்கு குறைந்துள்ளது. இது ஒரு பெண் தனது வாழ்நாளில் சராசரியாக ஒரு குழந்தையை கூட பெற்றுக்கொள்வதில்லை என்பதை காட்டுகிறது. தற்போதைய நிலையில் 100 சிங்கப்பூரர்கள் இருந்தால் 2 தலைமுறைகளுக்கு பிறகு அந்த எண்ணிக்கை 19ஆக சுருங்கிவிடும் ஆபத்து உள்ளது. இது நாட்டின் எதிர்காலம் குறித்த எச்சரிக்கை மணி. பிறப்பு விகிதம் குறைவதால் உழைக்கும் மக்களின் எண்ணிக்கை குறையும், முதியோர் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். இது இளைய தலைமுறையினர் மீதும் நாட்டின் பொருளியல் மீதும் பெரும் சுமையை ஏற்படுத்தும். இந்த சூழலை சமாளிக்க 2 வழிகள் மட்டுமே உள்ளன. சிங்கப்பூரர்களின் பிறப்பு விகிதத்தை அதிகரித்தல், புதிய குடியுரிமை பெறுவோரையும் நிரந்தரவாசிகளையும் ஏற்றுக்கொள்ளுதல். நாட்டின் அடையாளத்தை பாதுகாக்க விரும்பும் அதே வேளையில் புதிய குடிமக்களை எதிர்க்கும் முரண்பாடான மனநிலையை தவிர்க்க வேண்டும். கவனமாக நிர்வகிக்கப்படும் குடியேற்றம் என்பது தற்போதைய நிலையில் தவிர்க்க முடியாத தேவை. ஆண்டுதோறும் 25,000 முதல் 30,000 வரை புதிய குடிமக்களை இணைத்துக் கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளது. இளம் தம்பதியினருக்கு தேவையான விடுப்பு திட்டங்கள், வீடமைப்பு சலுகைகள், குழந்தை பராமரிப்பு உதவிகளும் வழங்கப்படுகின்றன. புதிய குடிமக்கள் சிங்கப்பூரின் பண்பாட்டையும் சமூக நல்லிணக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் உள்ளூர் மக்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் இணைந்து ஒரே சிங்கப்பூர் சமுதாயமாக செயல்படுவது நாட்டின் நல்ல எதிர்காலத்திற்கான ஒரே வழி. இது தலையங்கத்தின் சுருக்கம்தான். முழுமையாக படிக்க தமிழ் முரசின் இணையதளத்திற்கு செல்லுங்கள். இணைய முகவரி tamilmurasu.com.sg. வணக்கம்.